ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தாய் ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணது தான். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. இப்போ நான் அதை ரீஅப்லோட் தான் பண்ணுறேன். சரி வாங்க இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் பார்த்துடலாம். சின்ன வயசு ஒரு காதல் ஸ்டோரி தான். 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் சின்ன பிள்ளையில் வந்து ஒரு அஃபெக்ஷனோடு இருக்காங்க. பெரிய ஆளானதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிட் அண்ட் லவ் வருது, கொஞ்சம் பழி வாங்குறதல் இதெல்லாம் கலந்துருக்கும் இந்த ஸ்டோரி. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வர எபிசோடில் கொஞ்சம் கிளியராக போட பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து சரக்கடிச்சிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக படுத்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு கனவு வருது. ஒரு சின்ன பையன் வந்து தண்ணியில் விழுந்துட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அதை வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ பதறி போய் காலையில் எந்திரிக்கிறாரு. அவர் அப்படியே வந்து குளிக்க போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய வந்து ஆண்டி வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா பழசே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆண்டி, அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏண்டா அதை மறந்து தொல்லடா அப்படின்னு சொல்கிறப்போ, அது என்ன மறக்கக்கூடிய விஷயமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ அந்த ஆண்டியோட பொண்ணு ரொம்ப வந்து பதறிட்டு வரா. அண்ணா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரு கூடயோ வந்து லாட்ஜில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கா ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கிறுக்கிக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருக்க. இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவன் பேர் கோபு. இவன் ஒரு பொண்ணு கூட வந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்கான். இப்படியே வந்து அவள் உள்ளே வரா. இவனுடைய லவ்வர் தான் இவ. அப்படியே வந்து உள்ளே வரப்போ கன் எடுத்துட்டு வந்து கோபம் மிரட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு துரோகம் பண்ணுறியா நீன்னு சொல்லிட்டு இங்கே கோப்பு வந்து அந்த பொண்ணு நைஸாக ஓடி போயிடுது. கோப்பு சொல்கிறான், ஏமா இப்படி பண்ணுற, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வரலன்னு சுற்றாத அப்படின்னு சொன்னேன். இவன் மனசு மாறிடுது. டக்குன்னு இவன் கொஞ்சம் அசந்த நேரத்தில் துப்பாக்கியை வாங்கிட்டு என்னையாடி சுட வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த பிள்ளையை போட்டு தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக அவளை அடின்னு அடிச்சுட்டு போக, இப்போ ஹீரோ வந்து பார்க்குறான். அவளுக்கு அப்படியே பிளட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். இவ தான் நம்ம ஹீரோயின். இவ பேர் ஜீரா. இவ வந்து மார்க்கெட்டில் எல்லாமே இந்த ஆஃபரில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கரமாக பொறுக்கி போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர ஆண்டிக்காரி ரொம்ப கரைச்சி கொட்டுறா. எங்கள் சித்தி, என்ன நீ இப்படி சீப்பான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. இவன் நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் தலையில் வந்து அவருக்கு கொஞ்சம் அம்னீஷியா வேறு இருக்குது. அவர் தலையில் ஒரு பூச்செடி உழுது மண்டை வேற உடஞ்சி போகுதா. ஐயோ அக்கா, அப்பாவுக்கு மண்டை தொடர்ந்துக்குச்சு, வா ஹாஸ்பிட்டல் போக அப்படின்னு சொல்ல, இங்கே டிராஃபிக்கில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். இங்கே ஹீரோயினும் அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு எந்த பையன்டா அங்கே நின்றுட்டு இருக்குது யாரை எடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ புயலாக போக, யாரா இவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தவன் லவர்கிட்ட கடலை போட்டு உட்கார. நம்ம ஹீரோ கார் எடுடான்னு சொன்னால் அதெல்லாம் எடுக்க முடியாதுடா, போடா என் ஃப்ரெண்ட், லவர்கிட்ட பேசிட்டு தான் எடுப்பேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ வர்ற கோவத்துக்கு அவன் காரை முட்டி அவன் காரை வந்து முன்னாடி போக வச்சு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி அவன் காரையே வந்து தேய்ச்சி வச்சிடறான். யாருக்கு அவன் ஹீரோ மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ கார் நிற்கிது ஹாஸ்பிட்டலில். இவ போய் டம்முன்னு இடிச்சிடுறா. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, ஐயோ காரை வரை இடிச்சு போட்டு அவன் பார்க்குறதுக்குள்ளே வாங்கடா ஓடிடலாம், இது ரோட்டில் நின்று அதே கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரான். ஹீரோயின் டக்குன்னு பிடிக்கிட்டு எங்கள் அப்பா கூட உசுருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்ல, அடி போடி அங்கிட்டு என் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே உசுருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்ல, இவ குறுக்குறுன்னு பார்க்க, என்ன பார்வை, கண்ணை நோட்டிடுவ, கொஞ்சம் தள்ளி தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டுட்டு போக, என்னடி ஓடிடலான்னு சொல்லி பார்த்தியா, ஒழுங்க மரியாதை கார் அடிச்சு காசை கூட இல்லைனா கொண்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்றான். சாந்தத்துக்குள்ளே காசு வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இங்கே பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமாக புலம்புறா. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு, என் குழந்தை இருந்து போச்சா, நான் இப்போ என்ன செய்வான், அவனுக்கு என் நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அழுக. ஏமா விடுமா, அவன் குழந்தை இருந்து போச்சு, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இதெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் அதுக்கு காரணம்னு நினச்சிட்டு, இங்கே பாருமா, பையன் வந்தா இல்லையா, அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இப்போ கைவிட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, அவனை பார்த்தாலே தெரியலையாப்பா, பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான், சரியான பொறுக்கியாக இருக்கான், இப்படி தான் பொண்களை ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ வந்து யாருனே தெரியாமல் இவ கழிவு ஊற்றிட்டு இருக்க. ஹீரோ வாயை மூட்டடி, என்னடி பேசிகிட்டு இருக்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, இப்படி தான் அடுத்தவங்களை பற்றி கழுவி ஊற்றுவீங்களா, ஒழுங்கு முறையாத என் காசு கொடுக்குறியா, இல்லைனா இதுக்கே நான் வந்து ரேட்டை ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை போய் பார்த்தா அது லைட்டாக தான் கிராச் ஆயிருக்கு. எவ்வளோ கிராச் ஆயிருக்கு, என் கார் ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கு நீ வந்து காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு, நான் வந்து கொடுத்துட்றேன்டா அடுத்த மாதம் சம்பளத்தில், இருந்தாலும் உன்னை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி கதை கட்டிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி காரை போய் பார்ப்போன்னு பார்த்தா, அடே லைட்டாக தாண்டா கிராச்சாக இருக்குது, உன் காரில் தான் முன்னாடி ஃபுல்லாக அவ்வளோ கிராச்சாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே குறுக்குறுன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்க. இப்படி நம்ம ஹீரோ எந்திரிக்கிறானா, அவன் ஒரு ரிங் போட்டிருக்கான். இந்த ரிங்கை பார்த்துட்டு சொல்கிறா, டே நீ டார் தானடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி வளர்ற டாரு மோருன்னு சொல்லிட்டு, நான் தெரிஞ்ச ஆள் மாதிரி நடந்துக்கிட்டு இதை மாதிரி காசை கம்மி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் வந்து அங்கே தொட போகிறா. ஹீரோ தடுக்கிறான். எனக்கு தெரியும் நீ டார் தான், உன் நெஞ்சில் கூட ஒரு தழும்பு இருக்கும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தொட போக, எப்பா என்னப்பா பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு சரியான பைத்தியக்காரியாக இருக்கா, ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாட்ட சொல்ல, இப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன பிள்ளையில இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். அப்படியே அவங்க வீட்டில் போய் ஷர்ட்டெல்லாம் கலட்டுறான்.
அவள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெல்லாம் இவன் வந்து நெஞ்சில் இருக்குது. இருந்தாலும் இவன் வந்து அவனோட அடையாளத்தை மறைக்கிறான். இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்திருக்கும். நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட இவர் உண்மையை சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க சித்தி வந்து நம்ம ஹீரோ ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அது ஊர் ஃபுல்லாக வந்து இவங்களால தான் வந்து இது மாதிரி என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு பொருளையே கிளப்பியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் வீட்டில் தான் சின்ன வயசில் இருந்திருப்பாரு. இப்போ அந்த வீட்டுக்கு போய் அவனோட திங்ஸ் எல்லாம் பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவனும் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கான். அப்படியே டார் வீட்டுக்கு வந்து டாரை ஃபாலோ பண்ணிட்டு வரான், ஃப்ரெண்டோட எக்ஸ் லவ்வரை. இப்படியே நம்ம ஹீரோயின் தான் சின்ன பிள்ளையில இவனுக்கு மருந்தெல்லாம் போட்டிருப்பா. இவன் வந்து டார் வீட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா. டார் வேறு யாரும் கிடையாது, அவங்க சித்தியோட பையன் தான். இதெல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நீ இப்படி பண்ணதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இப்போ இந்த குடும்பக்காரி என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோ பயங்கரமாக அடித்து இழுத்து கொண்டு போயிருப்பா. நம்ம ஹீரோயின் சப்போர்ட்டுக்கு வந்திருப்பா. அவங்க சித்தி ஒரு பக்கம் ஹீரோயின் அடிக்க, என்னை விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன், தயவு செய்து அவளை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், நீ ஏன்டா உயிரோடு இருக்க, செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கூட பார்க்காம அவன் பக்கத்துலேயே போயிட்டு தண்ணியில் தள்ளி விட, அவன் பாவம் தத்தளிச்சிட்டு என்னை தயவு செய்து காப்பாற்றுங்க சித்தி அப்படின்ற மாதிரி கெஞ்சிருப்பான். உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன், நீ செத்து போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி இவ சொல்லியிருப்பா. இப்போ இதெல்லாம் நினச்சிட்டு ஹீரோ, என்னையும் வந்து பழி வாங்கினீங்க, இதை மாதிரி என் ஃப்ரெண்டையும் இப்படி பண்ணிட்டீங்க, அவங்களை சும்மா விட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டார் வந்து அம்மாவை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். அம்மா கிட்ட சொல்கிறான், இது மாதிரி வந்து நான் ஒரு பிள்ளையை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேம்மா, அந்த பிள்ளைக்கு அபார்ஷனும் ஆகிடுச்சு, அவள் என்னை விடவே மாட்டேங்கிறா, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ அம்மாக்கார என்ன சொல்கிறான்னா, நீ என்ன வேணா பண்ணுறா, அம்மா நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், எவ்வளோ வரான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எவ்வளோ வந்தாலும் அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பம்மா சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவுடைய அம்மாவையும் கார் ஏற்றி கொண்டிருப்பா. அதை வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம பல கொலைகள் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அந்த டாரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ வரான். சரி உனக்கு வந்து போனது போட்டும், இனிமேலாவது உன் லைஃப் நல்லா இருக்கட்டும், நீ ஃபாரின் போயிட்டு ஹாப்பியாக இரு, உனக்கு நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டேன் கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து இந்த கோனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்குன்னு சொல்கிறப்போ, அடி பாவி நீ பைத்தியக்காரி, அடி உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டு உனக்கு எப்படி ஏமாற்றி வச்சிருக்கோம், நீ என்னம்மா அவனை நம்புறேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் என் மனசு அவனை மட்டும் தான் தேடுதுன்னு சொல்கிறப்போ, நீலாம் ஒரு காலமும் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருக்கான். அந்த பக்கம் வந்து அந்த குப்பமா வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க வர, இவன் மாமியார் வராங்கன்னு குஷியாக இருக்க. அவள் வந்தோடனே, என்னம்மா அதுதான் என் மயந்தான் அவனை விட்டுட்டானே, போய் தொலைய வேண்டியதானே, எதுக்கு அவன் காலை பிடிச்ச பாம்பா சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை போட்டு அந்த ட்ரிப்ஸேற கையை போட்டு நசுக்கி பயங்கரமாக ரத்தத்தை வர வைக்க, இங்கே பாரு நீ கத்துனா கூட கேட்குறதுக்கு நாதி இல்லை, உனக்கு யாருமே இல்லை, உனக்கு ஏன் பையன் கேட்குதா, நான் உன்னை கொல்லலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் நீ ஒரு வேஸ்ட் பீஸு, நீயே செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ராட்சசி போகிறா. போன நம்ம ஹீரோ ரிட்டன் வரான். எங்கடா இந்த பரட்ட மண்டை நம்ம சித்திக்காரி இங்கேருந்து வரா, ஒரு வேளை இவ எதுவும் நம்ம ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓட, இந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போயிட்டு இனிமேல் நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம செத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவன் போய் பார்த்தா அங்கே பெட்டில் ஆளையே காணோம். இவனுக்கெல்லாம் ரொம்ப பதறி போகுது. ஃப்ரெண்டை தேடி போகிறப்போ அங்கே பார்த்தா கீழே ஒரே கூட்டமாக இருக்குது. அவள் குதிச்சு இறந்தே போயிட்டா. நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம வெறி ஆகுது. நம்மளையும் வந்து படாப்படுத்திட்டு நம்ம ஃப்ரெண்டு சாகிறதுக்கும் என் சித்திக்காரி தான் காரணம், அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு கட்சி மீட்டிங்கில் இவ வந்து நாட்டுக்காக பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாரான். ஏண்டி ஒருத்தையை வந்து அசால்ட்டாக கொண்டுட்டு வந்துட்டு இங்கே என்ன நாட்டுக்காக பேசிகிட்டு இருக்க கொலகார பாவியே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா என்ன பேசுகிற, நான் யாரடா கொண்டேன்னு சொல்கிறப்போ, என் ஃப்ரெண்டு ஒன்றால் தானே செத்தா அப்படின்னு சொல்கிறப்போ, பாடிகார்டு வந்து இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்ல, அவன் வந்து இவனை பிடிச்சி தள்ளுறப்போ ஹீரோ வந்து கழுத்தை நிறச்சி இதே நிலைமை தான் உனக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை மிரட்டுறான். இப்படியே வந்து நம்மளோட கோன் என்ன பண்ணுறான்னா, நாளைக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஃபாரின்லேருந்து வர போகிறா. அவன் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டை போட்டு விட, நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ கதை அப்படி போதா, அவளுக்கு நான் பாக்கி கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது, ஹீரோயின் தங்கச்சிக்கு தனியாவுக்கு அவளுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு விஷயத்த ஹீரோ குட்டி பிள்ளையாக இருக்கிறப்போ இந்த தனியா நிறையா ஹீரோவை போட்டு படாத பாடுபடுத்தி அடின்னு அடிச்சிருப்பா. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அடுத்து வர வீடியோலாம் லாங்காக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க.